பார்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சில தொடர்கள் நீளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சொந்த பெயர் முஹம்மது, தகப்பனார் பெயர் இத்ரீஸ். இவர்களின் மிகப்பெரிய பாக்கியம், இவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தின் வம்சத்தில் ஹாஷிமியாக இருக்கிறார்கள், முத்தலிபியாக இருக்கிறார்கள். ஷாஃபி இமாம் அவர்களுடைய தகப்பனார் இத்ரீஸ் அவர்களினுடைய தொடர் முத்தலிபு அவர்களிடம் போய் முடிந்து, அதற்கு பிறகு ஹாஷிம் கோத்திரத்தில் முடிந்து, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாக்கியத்திற்குரிய குடும்ப நெசபிலே போய் இவர்கள் சேர்கிறார்கள். குறிப்பாக உலகத்தினுடைய தலைமைக்கெல்லாம் தகுதி என்று ரசூலுல்லாஹுவால் போற்றப்பட்ட குறைஷி குலத்தில் இருந்து வருகிறார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஷாஃபி மதுஹப் என்று கோடிக்கணக்கான பேரால் பின்பற்றப்படுகிற ஒரு மதுஹபை உருவாக்கிய சட்டமேதை என்பதை தாண்டி ஃபிக்ஹ் என்கிற சட்டங்களுக்கு அடுத்து உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு சட்ட முன்வடிவுகள் இருக்கிறது அல்லவா, மூலக்கருக்கள், அவைகளை முதலாக தொகுத்து அந்த இல்மினுடைய மிகப்பெரிய விளக்கங்களை இந்த உலகத்திற்கு அறிவித்தவர்கள். சில அறிஞர்களின் கருத்துப்படி உசூலுல் ஃபிக்ஹுக்கு அடித்தளமிட்டவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி ஃபிக்ஹ் என்பது இமாமுல் ஆதமுடைய இடத்திலே இருந்து வருகிறதோ, அதுபோல் உசூலுல் ஃபிக்ஹ் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து வருகிறது. சட்டமேதையாக மட்டுமே இருந்திருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இவர்களின் புகழ் கட்டுப்பட்டிருக்கும். ஆனால் இல்மு தஃப்சீரிலும் இல்மில் ஹதீஸிலும், திருக்குர்ஆன் விரிவுரை கலையிலும் ஹதீஸினுடைய விளக்க உரை கலைகளிலும் தன்னிகரற்றவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் காசியாகவும் சில நாட்கள் பொறுப்பேற்றதில் இருந்து நீதத்திற்கும் பெயர் பெற்றவர்களாய் அவர்கள் விளங்கினார்கள். அற்புதமான மரபு கவிதைகள் எழுதுகிற அற்புதமான அரபு கவிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மற்ற நாம் இதற்கு முன்னாலே பேசிய பல்வேறு பெருமக்களைப் போல, அகிலம் அறிந்த அந்த ஆலிம் பெருமக்களைப் போல, ஆளுமைகளைப் போலவே உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் கல்வி பணியாய் இவர்கள் பயணப்பட்டிருப்பதால் கல்வி தேடலில் நாடுகளை சுற்றியவர்கள் என்கிற பெருமையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உண்டு. இனி இந்த தொடர்களிலே அவர்களை பற்றி சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு வரியிலே அவரை புகழ்ந்து சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டால் கண்டிப்பாய் நினைவு